வாழ்க வளமுடன். அறம் செய்ய விரும்பு யூடியூப் சேனல் மூலமாக மீண்டும் உங்களை சந்திக்க வாய்ப்பளித்திருக்கும் இறைநிலைக்கு நன்றி கூறி வணங்கி இன்றைய பாடத்தை துவக்குகிறேன். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற பாடம் எலக்ட்ரான் பீம் வெல்டிங். ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு வெல்டிங், ரொம்பவே ஒரு காஸ்ட்லியான ஒரு வெல்டிங், ரொம்பவே ஒரு தரமான ஒரு வெல்டிங். வாங்க இன்னைக்கு பாடத்தை நம்ம விரிவாகவும் தெளிவாகவும் பார்க்கலாம். இந்த எலக்ட்ரான் பீம் வெல்டிங் என்ன டைப் வெல்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இது ஒரு ஃபியூசன் வெல்டிங். ஆக்சுவலாக ஃபியூசன் வெல்டிங்னா உங்களுக்கு தெரியும், நம்ம எந்த பார்ட்டை ஜாயின் பண்ணுமோ அந்த பார்ட்டை ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணுவோம். சேம் ப்ராசஸ் தான். ஆனால் கூட மற்ற வெல்டிங்ல இருந்து இந்த எலக்ட்ரான் பீம் வெல்டிங் கொஞ்சம் டிஃபர் ஆகுது. ஸோ இது கொஞ்சம் நம்ம ஸ்பெஷல் டைப்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், நம்ம மெட்டலை வெப்பப்படுத்தணும் அப்படின்னா ஹீட்டிங் சோர்ஸ் இருக்கு இல்லையா, ஹீட்டிங் சோர்ஸ் நம்ம ஒன்று எலக்ட்ரிக் ஆர்க்காவோ இல்லை கேஸ் ஃப்ளேமாவோ நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் இந்த வெல்டிங்கில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்க ஹீட்டிங் சோர்ஸே வேற. அதை விட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வெல்டிங் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு வேக்யூமில், காற்றே இல்லாத ஒரு இடத்துல தான் இந்த வெல்டிங் நடக்குது ஆக்சுவலாக. ஸோ நமக்கு வெல்டிங்கில் டிஃபெக்ட் வர்றதுக்கு ஒரு மேஜர் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்க, இந்த வளிமண்டலத்தில் உள்ள காற்று தான். அந்த காற்றுல உள்ள ஆக்சிஜன், நைட்ரஜன், இந்த பொருள்லாம் வெல்டு மெட்டீரியலில் புந்துச்சு அப்படின்னாக்க அது ஆக்சைடு ஆகி பொராசிட்டி மாதிரி நமக்கு மேஜர் டிஃபெக்ட்ஸ்லாம் கொண்டு வந்துடும். ஆனால் இந்த வெல்டிங் பார்த்தீங்க அப்படின்னாக்க கம்ப்ளீட்டாக ஒரு வேக்யூமில் தான் நடக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த வெல்டிங் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆட்டோமேட்டட், இது மேனுவல் ப்ராசஸே கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதில் நமக்கு என்ன பண்ணுறோம், இப்போ ஆர்க் இல்லைன்னு சொல்லியாச்சு, ஸோ கேஸ் இல்லைன்னு சொல்லியாச்சு. ஸோ என்ன தான் யூஸ் பண்ணுறோம் இதில் நம்ம ஹீட் எப்படி நமக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்க, நம்ம எலக்ட்ரான்ஸை நம்ம டைரெக்டாக ஹீட்டிங் சோர்ஸாக யூஸ் பண்ணுறோம். இந்த எலக்ட்ரானோட கைனட்டிக் எனர்ஜி இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம உருவாக்குற இந்த எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா ஹை வெலாசிட்டியோட இருக்கும். ஹை வெலாசிட்டி எலக்ட்ரான் பீமை தான் நம்ம இந்த எலக்ட்ரான் பீம் பில்டிங் ஹீட்டிங் சோர்ஸாக நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ எலக்ட்ரான் பீம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எலக்ட்ரான் பீம்ங்கிறது மில்லியன் கணக்கிலான லட்ச எலக்ட்ரான்கள் கொண்ட அந்த எலக்ட்ரான் எப்படி இருக்கும், மிக மிக அதிக வேகத்தோட நகரக்கூடிய தன்மையுடையதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு எலக்ட்ரான் பீமை தான் நம்ம இந்த எலக்ட்ரான் பீம் பில்டிங் ஒரு ஹீட்டிங் சோர்ஸாக நம்ம பயன்படுத்துகிறோம். செயல்படும் தத்துவம், ஒர்க்கிங் பிரின்சிபல். ஸோ இந்த எலக்ட்ரான் பீம் வெல்டிங் எந்த தத்துவத்தில் இயங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹை வெலாசிட்டி எலக்ட்ரான் பீம் என்ன பண்ணுதுன்னு கேட்டாக்க, வெல்டு செய்ய வேண்டிய மெட்டலை மோதும் பொழுது இந்த எலக்ட்ரான்களோட அதிவேக இயக்க ஆற்றல் என்ன மாறுது, வெப்ப ஆற்றலாக மாறுது. ஸோ இதன் மூலம் தான் நமக்கு வெல்டு செய்ய தேவையான வெப்பம் நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த வெப்பத்தை பயன்படுத்தி தான் நம்ம எந்த பார்ட்டை நம்ம ஜாயின் பண்ணுமோ அந்த பார்ட்டை வெப்பப்படுத்தி உருக்கி நம்ம ஒன்றா இணைக்கிறோம். இப்படி தான் எலக்ட்ரான் பீம் வெல்டிங்கில் வெல்டிங் நடைபெறுது. ஸ்லைடில் உங்களுக்கு எலக்ட்ரான் பீம் வெல்டிங்கோட செட்டப் எப்படி இருக்குது அப்படின்றத நான் காமிச்சிருக்கேன். ஸோ 2 படமாக காமிச்சிருக்கேன். ஆக்சுவலாக நல்லா கவனிங்க. ஸோ இதைத்தான் நம்ம டீட்டெயில்டாக பின்னாடி வர்ற ஸ்லைட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த எலக்ட்ரான் பீம் வெல்டிங்கில் என்னென்ன முக்கியமான பாகம் இருக்குது, ஒன்று எப்படி இயங்குது, ஸோ இந்த எலக்ட்ரான் பீம் வெல்டிங் ஆக்சுவலாக எப்படி வேலை செய்யுது, இது ஒர்க்கிங் ப்ராசஸ் என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக நம்ம வர ஸ்லைடில் நம்ம பார்க்க போகிறோம். எலக்ட்ரான் பீம் வெல்டிங்கின் முக்கிய பாகங்கள். ஸோ இந்த எலக்ட்ரான் பீம் வெல்டிங்கில் முக்கியமான பாகங்கள் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். எலக்ட்ரான் கன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்க பவர் சப்ளை யூனிட். ஸோ நெக்ஸ்ட்டு வேக்யூம் சாம்பர், வெற்றிட அறை. ஸோ ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா ஒர்க் ஹேண்ட்லிங் டிவைசஸ், அதாவது பனிப்பொருளை கையாளும் சாதனம். ஸோ இந்த ஒரு பார்ட்டை பற்றியும் நம்ம இன் டீட்டெயிலாக அடுத்தடுத்த ஸ்லைடில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எலக்ட்ரான் கற்றையை உருவாக்கவும் சீரமைக்கவும் வேகப்படுத்தவும் பனிப்பொருளின் மீது விரும்பிய இடத்தில் செலுத்தவும் இந்த எலக்ட்ரான் கன் பயன்படுது. ஸோ இந்த எலக்ட்ரான் கன்னோட பர்பஸ் இதுதான் ஆக்சுவலாக. ஸோ இந்த எலக்ட்ரான் கன்ல
என்னென்ன பாகம் இருக்குது, இந்த எலக்ட்ரான் கன்னோட முக்கிய பகுதிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து கேத்தோடு, அடுத்தது கிரிட் கப், அடுத்தது ஆனோடு, அடுத்தது ஃபோக்கஸிங் யூனிட். என்னென்னன்றதை ஒன்று ஒன்று நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த எலக்ட்ரான்களில் பயன்படுத்தக்கூடிய கேத்தோட பற்றி பார்ப்போம். ஸோ இந்த எலக்ட்ரான்களில் பயன்படுற கேத்தோடு வந்து டங்ஸ்டன் ஃபிலமெண்ட். ஆக்சுவலாக நம்ம ஏன் டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டில் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, மற்ற எல்லா மெட்டலை காட்டிலும் டங்ஸ்டன் தான் வந்து இந்த எலக்ட்ரானை எமிட் பண்ணுற கெப்பாசிட்டி, திறன் வந்து நல்லாயிருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த கேத்தோடு பார்த்தீங்கன்னாக்க மெஷினோட நெகட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கேத்தோட சுற்றி என்ன இருக்குன்னு கேட்டிங்கனாக்க, அந்த கண்ட்ரோல் எலக்ட்ரோடு, அதுக்கு வந்து கண்ட்ரோல் கிரிட்னு இன்னொரு பேர் இருக்குது. ரைட் சைடில் உள்ள படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ அந்த பேர் வந்து கண்ட்ரோல் எலக்ட்ரோடு இருக்கும். ஸோ அந்த கண்ட்ரோல் எலக்ட்ரோடுக்கு இடையில தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கேத்தோட பயன்படுற டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டை வந்து பொருத்திருக்காங்க. ஸோ இந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டு நம்ம சப்ளை கொடுத்து ஹீட் பண்ணோம் அப்படின்னாக்க 2500 டிகிரி சென்டிகிரேட் ரீச் ஆகும் பொழுது என்ன ஆகுன்னு கேட்டிங்கனாக்க, எலக்ட்ரானை எமிட் பண்ணும், அதை எலக்ட்ரானை உமிழும், எலக்ட்ரானை வெளியிடும். ஸோ இந்த எலக்ட்ரான் தான் நம்ம வந்து எலக்ட்ரான் பீமாக நம்ம பயன்படுத்த போகிறோம். நம்ம அடுத்தது பார்க்க போகிறது கிரிட் கப்பு. ஸோ இந்த கிரிட் கப்புக்கு வந்து கண்ட்ரோல் எலக்ட்ரான்னு ஒரு பேர் இருக்குன்னு சொன்னேன் உங்களுக்கு. ரைட் சைடில் படமும் திரும்ப கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கிரிட் கப்பு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கண்ட்ரோல் எலக்ட்ரோட் பார்த்தீங்கன்னாக்கா நெகட்டிவ் டெர்மினல் தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எதுக்கு இந்த கண்ட்ரோல் எலக்ட்ரோடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கண்ட்ரோல் எலக்ட்ரோடுக்கு நடுவில் தான் என்ன இருக்குது, அந்த கேத்தோட் டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் இருக்குது. ஸோ அந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டு நெகட்டிவ்ல கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த கண்ட்ரோல் எலக்ட்ரோட் என்ன இருக்குது, நெகட்டிவ்ல கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்ட்ரோல் எலக்ட்ரோட் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இந்த கேத்தோட்லேருந்து வர்ற அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து விரிஞ்சு வெளியில் போகாமல், விலகி போகாமல், வேறுபட்டு போகாமல் என்ன பண்ணும், ஒரே பாத்தில் அனுப்புவோம். ஆனோடு. ஸோ ஆனோடுன்றது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இது வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் உள்ளது, பாசிட்டிவ் டெர்மினல் வந்து இணைக்கப்பட்டிருக்கும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கண்ட்ரோல் எலக்ட்ரோடு என்ன பண்ணுது, உங்களுக்கு வந்து அந்த ஃபிலமெண்ட்லேருந்து வர்ற அந்த எலக்ட்ரான்ஸ், நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான்ஸ் வந்து தள்ளி விடுது இல்லையா, அந்த தள்ளி ஒரு எலக்ட்ரானை வந்து இழுக்கும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ், இந்த ஆனோடு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் உள்ளது. ஸோ என்ன பண்ணுது, இந்த கேத்தோட்லேருந்து வர்ற எலக்ட்ரான் வந்து இழுக்குது. ஸோ இந்த ஆனோடுக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா சென்டரில் வந்து ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோல் வழியாக அந்த கேத்தோட்லேருந்து வரக்கூடிய எலக்ட்ரானை வந்து அதிவேகத்தில், வெரி குட் கைனட்டிக் எனர்ஜியில் என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து ஜாப்பை நோக்கி, வெல்டு பண்ணுற ஜாப்பை நோக்கி தள்ளும். இதை தான் இந்த ஆனோடு பண்ணுது. ஃபோக்கஸிங் யூனிட். ஆக்சுவலாக இந்த எலக்ட்ரான் கன்ல உள்ள இந்த ஃபோக்கஸ் யூனிட்ல வந்து 2 பார்ட் இருக்கு. ஒன்று வந்து மேக்னெட்டிக் லென்ஸு, இன்னொன்று வந்து டிஃப்ளெக்டர் காயில். ஸோ அந்த மேக்னெட்டிக் லென்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கனாக்க, அந்த எலக்ட்ரான் பீமில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து ஒருங்கிணைத்து ஒருமுகப்படுத்தி என்ன பண்ணுது, ஜாப் மேலே செலுத்துது. இந்த டிஃப்ளெக்டர் காயில் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னாக்க, எந்த இடத்துல அந்த எலக்ட்ரான் பீம் வந்து போய் மெட்டலை மோதணுமோ உருக்கணுமோ அந்த இடத்துக்கு வந்து சரியான திசையில் திருப்பறதுக்கு தான் இந்த டிஃப்ளெக்டர் காயில் வந்து பயன்படுது. ஸோ அந்த டிஃப்ளெக்டர் காயில் மீது செலுத்தப்படும் இந்த டிசி கரண்ட் இருக்கு இல்லையா, அந்த டிசி வோல்டேஜ், அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதை பொறுத்து எலக்ட்ரானோட இந்த பீம், இந்த எலக்ட்ரான் பீமோட டைரக்ஷனை நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம். பவர் சப்ளை யூனிட். இந்த எலக்ட்ரான் பீம் வெல்டிங்கில் நம்ம வந்து ஹை பவர் டிசி பவர் சப்ளை மிஷின்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மிஷின் செலெக்ஷன் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க, நமக்கு வந்து எவ்வளோ டெப்த்து, வெல்டு டெப்த்து எவ்வளோ வேணும், அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த பவர் சப்ளை யூனிட் வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த எலக்ட்ரான் பீம் வெல்டிங்கில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னாக்க 60 கிலோவோல்ட் அப்புறம் 150 கிலோவோல்ட் இந்த திறன் கொண்ட நம்ம மெஷின்களை வந்து நம்ம அதிகமாக இதில் பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த ஹை வோல்டேஜ் இருக்கும் பொழுது என்ன ஆகுன்னு கேட்டிங்கனாக்க, இந்த எலக்ட்ரான் பீமுக்கு வந்து கைனட்டிக் எனர்ஜி நம்ம வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும்.
ஸோ இந்த பவர் சப்ளை யூனிட் பார்த்தீங்கன்னாக்க 50 மில்லி ஆம்ஸ்லேருந்து 1000 மில்லி ஆம்ஸ் வரைக்கும் நமக்கு கொடுக்குது. ஸோ நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஆம்பியர் ரேட்டிங் நம்ம வந்து எதை வச்சு நம்ம வந்து செலக்ட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னாக்க ஃபிலமெண்ட் நம்ம வந்து என்ன டைப் ஃபிலமெண்ட் யூஸ் பண்ணுறோம், அதாவது இந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஃபிலமெண்ட்டோட டைப் என்ன, வயரா, ஸ்ட்ரிப்பா, இல்லை வந்து ஃபிலமெண்ட்டா, அந்த மாதிரி. தென் வந்து அடுத்தது அந்த ஃபிலமெண்ட்டோட டயமீட்டர். ஸோ அந்த டயமீட்டர் எவ்வளோ இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த பவர் சப்ளை யூனிட் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த எலக்ட்ரான் பீம் வெல்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னாக்க அந்த ஃபிலமெண்ட்டுக்கு நம்ம வந்து 5 வோல்டேஜ் நம்ம சப்ளை கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த நெகட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் பண்ணிருக்கக்கூடிய கண்ட்ரோல் எலக்ட்ரோடுக்கு வந்து 1 கிலோவாட் வரைக்கும் நம்ம வந்து சப்ளை கொடுக்குறோம். ஸோ அதே மாதிரி நம்ம அந்த எலக்ட்ரான் பீம் உள்ள ஃபோக்கஸிங் லென்ஸு, டிஃப்ளெக்ஷன் காயில், இதுக்கெலாம் வந்து நம்ம வந்து 12 வோல்ட் வரைக்கும் நம்ம வந்து சப்ளை கொடுக்குறோம். வெற்றிட அறை. ஸோ இந்த வெற்றிட அறை இருக்கு இல்லையா, இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்க, ஸோ இந்த இதில் வந்து ஏர் டிஸ்டர்பன்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த எலக்ட்ரான் பீம் வந்து ஆக்சுவலி வந்து என்ன ஆகும், விலகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ அந்த டைவர்ஷனை தவிர்க்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வெற்றிடத்தில் தான் நம்ம வந்து இந்த எலக்ட்ரான் பீம் வெல்டிங்கை பண்ணுறோம். ஸோ அந்த வெற்றிடத்தில் காற்று கூட இருக்காது, காற்றெல்லாம் நம்ம என்ன பண்ணிடுவோம், ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ அந்த ஒருவேளை அந்த வெல்டு செய்கிற இடத்துல வந்து காற்று இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது எலக்ட்ரானோட என்ன பண்ணும், திசையை வந்து மாற்றிடும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், வெற்றிடத்தில் வெல்டு பண்ணுறோம். ஸோ இந்த வெற்றிடத்தை வந்து நம்ம எப்படி உருவாக்குறோம்னு பார்த்தீங்கன்னா வேக்யூம் பம்ப் வச்சு தான் நம்ம வந்து இந்த வெற்றிடத்தை உருவாக்குறோம். வேக்யூம் பம்பாக எது செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னாக்க மெக்கானிக்கல் பம்ப் இல்லைன்னா டிஃப்யூஷன் பம்ப் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் வெற்றிடத்தை ஏற்படுத்துறதுக்கு. ஸோ அந்த வெற்றிடத்தோட வந்து அழுத்தம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.32 kgf பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர்லேருந்து 13 kgf பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரைக்கும் இதில் வந்து இந்த வெற்றிடத்தோட அழுத்தம் இருக்கும். ஸோ அந்த வெற்றிடத்தோட அழுத்தம் அதிகரிச்சோம் அப்படின்னாக்க அந்த பீமோட ஃபோக்கஸ் அதிகமாகும். ஸோ அதனால நமக்கு வந்து ஜாப்ல வந்து பெனட்ரேஷன் ரொம்ப நல்லா கிடைக்கும், நல்ல அதிக பெனட்ரேஷன் கிடைக்கும். இந்த ஒர்க் ஹேண்ட்லிங் டிவைஸ் ஆக்சுவலாக இது வந்து இப்போ நம்ம வந்து ஃபிக்ஸர் யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக ஃபிக்ஸர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெல்டிங் டேபிள் அந்த ஃபிக்ஸர் இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவலாக மூவ் ஆகும். நம்ம வந்து எந்த மாதிரி நம்ம வந்து வெல்டிங் நடக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அந்த வெல்டிங் ஜாப் வந்து நவரும் ஆக்சுவலாக. அந்த வெல்டிங் ஜாப் வந்து அந்த மூவ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து சிஎன்சி மிஷின் மூலயமா நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம். அடுத்த ஸ்லைட்லையும் பார்த்தீங்கன்னாக்கா நான் எலக்ட்ரான் பீம் வெல்டிங்கோட மிஷின் படம் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணுங்கிறதுக்காக. இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரான் பீம் வெல்டிங்கோட மிஷின் தான் ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி தான் ஆக்சுவலாக நம்ம வந்து இப்போ ஜாபோட சைஸை பொறுத்து அந்த வேக்யூம் சேம்பர் சைஸ் இருக்கும். ஸோ அதை பொறுத்து மிஷின் இருக்கும். ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்லி ஆட்டோமேட்டட் மிஷின்ஸ் தான் ஆக்சுவலாக. அதனால தான் இதை வந்து என்னன்னு சொல்கிறோம் கேட்டீங்கன்னாக்கா நான் கன்வென்ஷனல் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க, நான் ட்ரெடிஷ்னல் மிஷின் சொல்லுவாங்க ஆக்சுவலாக. பேராமீட்டர்ஸ் ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவலாக 3 வகையான பேராமீட்டர் இருக்குது. ஒன்று வந்து ஆக்சலரேட்டிங் வோல்டேஜ், அடுத்தது வந்து பீம் கரண்ட்டு, மூணாவது வந்து வெல்டிங் ஸ்பீடு. ஸோ ஒன்று நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஆக்சலரேட்டிங் வோல்டேஜ். ஸோ இந்த ஆக்சலரேட்டிங் வோல்டேஜ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடையில நான் வந்து ஒரு 2 படம் கொடுத்துருக்கேன், படத்தை கவனிங்க. ஸோ இந்த எலக்ட்ரான்ஸை வந்து நம்ம வந்து கைனடிக் எனர்ஜி கூட்டுறதுக்காக நம்ம கொடுக்கறது தான் இந்த ஆக்சலரேட்டிங் வோல்டேஜ் ஆக்சுவலாக. ஸோ இந்த வோல்டேஜ் அதிகரித்தா இந்த எலக்ட்ரானோட வேகம் வெலாசிட்டி அதிகமாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்களின் இயக்க ஆற்றலை அது கைனடிக் எனர்ஜியை வந்து அதிகரிக்கிறதுக்கும் விரைவுபடுத்துறதுக்கும் ஸ்பீட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த ஆக்சலரேட்டிங் வோல்டேஜ் வந்து நம்ம யூஸ் ஆகுது. ஸோ இந்த ஆக்சலரேட்டிங் வோல்டேஜை நம்ம என்ன பண்ணோம்னா பர்டிகுலராக கிலோவாட் அப்படின்றத நம்ம வந்து குறிப்பிடுறோம். ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னாக்க 10 கிலோ வோல்ட் மின்னழுத்தத்தில் லைட்டோட ஸ்பீடில் 20% வேகமும், அதே சமயத்தில் 200 கிலோ வோல்ட் நம்ம வந்து வோல்டேஜ் யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்க லைட்டு ஒளியோட வேகம், அதாவது இருக்கிறதுலே வந்து
மிக வேகமாக செல்லக்கூடியது ஒளி தான், லைட்டு. ஸோ அதோட வேகத்தில் 70% வரைக்கும் இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வந்து கைனடிக் எனர்ஜியில் போகும். ஸோ இந்த நான் வந்து இந்த ஒளியோட வேகம் எவ்வளோன்றதுக்காக சொல்லியிருக்கிறேன். ஒரு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செகண்டுக்கு லைட் பார்த்தீங்கன்னா 2,99,792 கிலோமீட்டர் டிராவல் பண்ணும். ஸோ அதோட அந்த வேகத்தில் என்ன பண்ணுது, உங்களுக்கு வந்து ஒரு 70% வரைக்கும் எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு டிராவல் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால அந்த கைனடிக் எனர்ஜியை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கைனடிக் எனர்ஜியை தான் நம்ம ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி இதில் நம்ம வந்து ஹீட்டிங் சோர்ஸாக பயன்படுத்துகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பீம் கரண்ட்டுக்கும் வெல்டு பெனிட்ரேஷனுக்கு உள்ள அந்த கிராஃப் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஸோ பீம் கரண்ட்டும் வெல்டு பெனிட்ரேஷன் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நெருங்கிய தொடர்புடையது. என்னன்னு கேட்டிங்கனாக்கா, கரண்ட் அதிகமாச்சுன்னா தான் நமக்கு பெனிட்ரேஷன் நல்ல ஆழமாக கிடைக்கும். ஸோ இந்த கரண்ட்டை வந்து நம்ம வந்து மில்லி ஆம்பியர் அப்படின்ற அளவில் வந்து நம்ம வந்து குறிப்பிடுறோம். வெல்டிங் ஸ்பீட் ஆக்சுவலாக. ஸோ இந்த வெல்டிங் ஸ்பீடுக்கும் பெனிட்ரேஷனுக்கும் வந்து டைரக்ட் லிங்க் உண்டு. வெல்டிங் வேகம் ரொம்ப அதிகமாக பண்ணோம் அப்படின்னாக்கா பெனிட்ரேஷன் நமக்கு கம்மியாக தான் கிடைக்கும் ஆக்சுவலாக. ஸோ இந்த வெல்டிங் வேகத்தை நம்ம வந்து மீட்டர் பெர் மினிட் அப்படின்ற அளவில் வந்து நம்ம வந்து குறிப்பிடுறோம். இந்த ஸ்லைடில் நம்ம அந்த எலக்ட்ரான் பீம் வெல்டிங்கோட ஒரு அனிமேஷன் பார்க்கலாம். ஸோ இதுதான் வேக்யூம் சாம்பர் ஆக்சுவலாக. ஸோ இந்த ரூமில் உள்ள ஏர்லாம் என்ன பண்ணுறாங்க, ரிமூவ் பண்ணிடுறாங்க ஆக்சுவலாக. ஸோ வெற்றி இடத்துல தான் வந்து வெல்டிங் நடக்குது. ஸோ கேத்தோட் சொன்னாலே டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டு. ஸோ ஆனோட் பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ பார்த்தீங்கன்னா கேத்தோட்லேருந்து எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகி எங்கே போகுது, ஆனோட் வழியாக ஜாபுக்கு போகுது. ஸோ இந்த லென்ஸ் என்ன பண்ணுது, மேக்னெட்டிக் லென்ஸ் வந்து ஒருமுகப்படுத்துது. இந்த டிஃப்ளெக்ஷன் காயில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எந்த இடத்த வெல்டு பண்ணணுமோ அந்த இடத்துக்கு நமக்கு வந்து பீமை கொண்டு போய் சேர்க்குது. ஸோ இது ரெண்டும் வந்து வெல்டு செய்ய வேண்டிய மெட்டல் ஆக்சுவலாக. ஸோ எலக்ட்ரான் பீம் எப்படி இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து வெல்டு நடக்குது. அப்படியே இந்த எலக்ட்ரான் பீம் வெல்டிங்கில் ஜாயிண்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பேஸ்ட் போட்டு ஒட்டின மாதிரி இருக்கும். ரொம்ப நேராக பீடாக இருக்கும் ஆக்சுவலாக. இந்த எலக்ட்ரான் பீம் வெல்டிங்கோட செயல்முறையை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த எலக்ட்ரான் பீம் வெல்டிங்கில் வந்து ஹை பவர் டிசி மிஷின் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஹை பவர் டிசி மிஷின் மூலிமா நம்ம வந்து சப்ளை கொடுக்குறோம். சப்ளை கொடுத்தோன்னே கேத்தோடுக்கும் ஆனோடுக்கும் இடையில பார்த்தீங்கன்னாக்க ஹை பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஜென்ரேட் ஆகுது. ஸோ அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 60 கிலோ வோல்ட்லேருந்து 120 கிலோ வோல்ட் வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த ஹை பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கேத்தோடு வந்து ஹீட் ஆகி இந்த 2500 டிகிரி சென்டிகிரேட் அப்படின்ற லெவலில் வரும்பொழுது எலக்ட்ரான்ஸை ஹோல்டு பண்ண முடியாமல் எலக்ட்ரான்ஸை வந்து எமிட் பண்ணுது, உமிழுது. அந்த கேத்தோட அந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் வந்து எலக்ட்ரான்ஸை வெளியிடுது. ஸோ அந்த கேத்தோட்லேருந்து வெளிவர்ற எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னாக்க நெகட்டிவ் சார்ஜ் கொண்டு இருக்கும். அதாவது நெகட்டிவ் சார்ஜில் இருக்கும் ஆக்சுவலாக, மைனஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எதிர் மின்சுமை கொண்டிருக்கும்.
ரைட் சைடில் இருக்க படத்தை கொஞ்சம் கவனிங்க. இந்த கேத்தோடை சுற்றி கண்ட்ரோல் எலக்ட்ரோடுகள் உள்ளன. அதை கண்ட்ரோல் கிரிட்னு சொன்னேன் இல்லையா? இதுதான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கேத்தோட் ஃபிலமெண்ட். இதுதான் கேத்தோட் ஃபிலமெண்ட்டு. இந்த கேத்தோட் ஃபிலமெண்ட்டுக்கு ரெண்டு பக்கம் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, என்ன இருக்குது? கண்ட்ரோல் எலக்ட்ராய்டு இருக்குது. ஸோ இந்த கண்ட்ரோல் எலக்ட்ராய்டும் பார்த்தீங்கன்னாக்க நெகட்டிவில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த கண்ட்ரோல் எலக்ட்ராய்டுகளுக்கு சென்டரில் இடையில தான் வந்து என்ன இருக்குது? இந்த கேத்தோட் ஃபிலமெண்ட் இருக்குது. இந்த கேத்தோட் ஃபிலமெண்ட் தான் என்ன பண்ணுது? நமக்கு வந்து எலக்ட்ரான்ஸை வந்து எமிட் பண்ணுது. இந்த கேத்தோட் ஃபிலமெண்ட்லேருந்து தான் நமக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியே வருது. ஸோ அந்த கேத்தோடு வந்து எலக்ட்ரான்களை வெளியிடுது. அந்த எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னாக்க ஆக்சுவலி வந்து நெகட்டிவ் சார்ஜ். அந்த கண்ட்ரோல் எலக்ட்ராடும் என்ன இருக்குது? நெகட்டிவ்ல தான் எனக்கு ஆக்சுவலாக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ எலக்ட்ரான்ஸும் வந்து நெகட்டிவ் சார்ஜில் இருக்கும். ஸோ அந்த கண்ட்ரோல் எலக்ட்ராடும் வந்து நெகட்டிவ்ல இருக்குது. ஸோ வந்து நெகட்டிவ் டு நெகட்டிவ் என்ன பண்ணாது? ஏற்றுக்காது. ஸோ ஒத்த துருவங்கள் ஒன்றை ஒன்று விலக்கி கொள்ளும். என்ன கேள்விப்பட்டிருப்பீங்க? ஸோ ரெண்டுமே நெகட்டிவ் இருக்கிறதுனால அதனால் என்ன பண்ணுதுன்னா, இந்த ஃபிலமெண்ட்ல இருந்து வரக்கூடிய எலக்ட்ரான்ஸை இந்த கேத்தோட் ஃபிலமெண்ட் என்ன பண்ணுது? வெளியில் தள்ளி விடுது. ஸோ கேத்தோடிலிருந்து வெளிப்படும் எலக்ட்ரான்களை விலக்கி தள்ளுது. இந்த கண்ட்ரோல் எலக்ட்ரோடு வந்து கேத்தோட்லேருந்து வரக்கூடிய எலக்ட்ரான்ஸை வந்து என்ன பண்ணுது? விலக்கி தள்ளுது. போகும் எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னாக்க அடுத்து என்ன இருக்குது? இங்கே ஆனோடு இருக்கு இல்லையா? இந்த ஆனோடு வந்து பாசிட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜில் இருக்கும். ஸோ என்ன பண்ணுது? இந்த நெகட்டிவ் சார்ஜ் உள்ள எலக்ட்ரான்ஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் உடைய ஆனோடு நோக்கி பாயுது. ஸோ இந்த படத்தை கவனிங்க. இந்த படத்தில் இதுதான் ஆனோடு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஆனோடு இது பார்த்தீங்கன்னாக்கா பாசிட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ இந்த கேத்தோட்லேருந்து வரக்கூடிய எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா? அந்த எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ். இது வந்து ஆனோடு வந்து பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ ஆப்போசிட். ஸோ ஒன்னோட என்ன பண்ணும்? ஒன்று அட்ராக்ட் பண்ணும். ஸோ இந்த கேத்தோட்லேருந்து வரக்கூடிய எலக்ட்ரான்ஸை ஷட் பண்ணி என்ன பண்ணுது? உங்களுக்கு வந்து ஆனோடு வந்து மேக்னெட்டிக் லென்ஸுக்கு, இந்த ஃபோக்கஸிங் காயில் உள்ள மேக்னெட்டிக் லென்ஸுக்கு வந்து பாஸ் பண்ணுது. ஆனோடு எலக்ட்ரான்களை ஈர்த்து ஆனோடில் உள்ள துளை வழியாக மிக அதிக இயக்க வேகத்தில் மேக்னெட்டிக் லென்ஸை நோக்கி துரத்துகிறது. ஸோ அந்த இயக்க ஆற்றல், அந்த எலக்ட்ரான் பீமோட இயக்க ஆற்றல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த கேத்தோடுக்கும் ஆனோடுக்கு இடையில அதிக மின்னழுத்த வேறுபாடு சொன்னேன் இல்லையா? 60 kV. ஸோ அந்த மாதிரி ஒரு மிக அழுத்த மின்னழுத்த வேறுபாடு காரணமாக இந்த எலக்ட்ரான்கள் இயக்க ஆற்றல் பார்த்தீங்கன்னாக்க 50,000 km/s ஆக்சுவலாக அதுலேருந்து 2 லட்சம் km/s வரைக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் என்ன ஆகுது? எலக்ட்ரான்களோட கைனடிக் எனர்ஜி வந்து இம்ப்ரூவ் ஆகுது, ரொம்ப ஹை ஆக்சுவலாக. ஸோ இந்த கைனடிக் எனர்ஜியை தான் பண்ணுறதுக்கு ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஒட்டுமொத்த இயக்க ஆற்றலும் வெப்ப ஆற்றலாம். ஸோ அடுத்தது இந்த மேக்னெட்டிக் லென்ஸ் ஃபோக்கஸிங் காயில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் லென்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, மேக்னெட்டிக் லென்ஸ் வந்து எலக்ட்ரான் பீமின் எலக்ட்ரான்களை ஒருமுகப்படுத்துகிறது. ஸோ ஃபோக்கஸ் பண்ணுது, ஆக்சுவலாக கான்சென்ட்ரேட் பண்ணி இப்போ ஃபோக்கஸ் பண்ணுது. அடுத்தது கூடிய டிஃப்ளெக்ஷன் காயில் இருக்கு இல்லையா? அது இந்த ஒருமுகப்படுத்தப்பட்ட எலக்ட்ரான் பீமை வெல்டு செய்ய வேண்டிய இடத்தில் குவிக்கிறது. ஸோ எந்த இடத்துல வெல்டு பண்ணுமோ அந்த இடத்துக்கு டைரக்ட் பண்ணுறதுக்கு, அந்த எலக்ட்ரான் பீமை டைரக்ட் பண்ணுறதுக்கு இந்த டிஃப்ளெக்ஷன் காயில். ஸோ இந்த எலக்ட்ரான் பீமின் அதிவேக இயக்க ஆற்றல் மெட்டலை மோதும் பொழுது வெப்ப ஆற்றலாக மாறி இணைக்க வேண்டிய பகுதிகளை வெப்பப்படுத்தி உருக்கி இணைக்கிறது. ஸோ இந்த எலக்ட்ரான் பீமோட கைனடிக் எனர்ஜி ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி அது மூலிமா கிடைக்கிற ஹீட் மூலிமா நம்ம என்ன பண்ணுறோம்? இணைக்க வேண்டிய பாகங்களை வந்து வெப்பப்படுத்தி உருக்கி இணைக்கிறோம். ஸோ இப்படி தான் வந்து எலக்ட்ரான் பீம் வெல்டிங் வந்து நடக்குது. இந்த எலக்ட்ரான் பீம் வெல்டிங்கோட ப்ராசஸ் பார்த்தீங்கன்னாக்க கம்ப்ளீட்டாக வந்து ஒரு வேக்யூமில் தான், வெற்றி இடத்துல தான் நடக்குது ஆக்சுவலாக. அதாவது இந்த எலக்ட்ரான் பீம் ப்ரொடியூஸ் ஆகிறதா இருக்கட்டும், வெல்டிங் நடக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக வந்து வெற்றி இடத்துல நடக்குது. வெற்றிடம்னா காற்று கூட இருக்காது ஆக்சுவலாக. கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுவோம்? காற்றெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவாங்க ஆக்சுவலாக. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்க எதுக்காக வேக்யூமில் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த காற்று இருந்துச்சு அப்படின்னாக்க என்ன பண்ணுவது? எலக்ட்ரான் பீம் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியாமல், எந்த இடத்துல நம்ம வந்து வெல்டு பண்ண ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் கொஞ்சம் டைவெர்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் என்ன பண்ணுறாங்க?
இந்த எலக்ட்ரான் பீம் வெல்டிங் ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக வந்து வெற்றியில் தான் பண்ணுறாங்க. வேற என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து மற்ற வெல்டிங்லாம் சீல்டிங் கேஸ் பயன்படுத்துவோம். ஸோ இங்கே சீல்டிங் கேஸ்லாம் தேவைப்படாது. ஸோ நமக்கு வந்து வெல்டிங் பண்ணும்பொழுது நமக்கு வந்து மேஜர் இஷ்யூவாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த காற்றுல இருக்கக்கூடிய ஆக்சிஜன், நைட்ரஜன் போன்ற இந்த வளிமண்டல அசுத்தங்கள் தான். ஸோ அதனால நம்ம வந்து இதில் ஏரே இல்லாதனால நமக்கு வந்து அந்த மாதிரி இஷ்யூவே கிடையாது. நல்ல குவாலிட்டியான வெல்டிங் நமக்கு கிடைக்கும். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வெரி ஹை ஸ்பீட் வெல்டிங். இந்த அளவுக்கு வந்து வேற எந்த வெல்டிங்லையும் வந்து வேகமாக நம்ம வந்து வெல்டிங் பண்ண முடியாது. ஒரு நிமிஷத்துக்கு 10 மீட்டர், ஒரு நிமிஷம் வச்சு பாருங்க, ஒரு நிமிஷத்துல 10 மீட்டர் லென்த்துக்கு நம்மளால வெல்டிங் பண்ண முடியும். ஆனால் இது வந்து கம்ப்ளீட் ஆட்டோமேட்டட் வெல்டிங்கு. குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்கும் ஆக்சுவலாக. ஈவன் சப்மர்ஜ் ஆர்க் வெல்டிங் நம்ம வந்து ஒரு ஸ்பீட் வெல்டிங்னு சொல்லுவோம். அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு வந்து 5 மீட்டர் தான். பட் இந்த வெல்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு நிமிஷத்துக்கு 10 மீட்டர் லென்த்துக்கு நம்மளால வந்து ஸ்பீடாக வெல்டு பண்ண முடியும். இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்க, இந்த வெல்டு பீடோட அகலத்துக்கும் ஆழத்துக்கும் ரேஷியோ பார்த்தீங்கன்னாக்க 1:10. அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, 10 mm பெனட்ரேஷன் வெல்டு பண்ணோம்னாக்க வெல்டு பீடோட அதாவது விட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்க 1 mm தான் இருக்கும். ஸோ பேஸ்ட் போட்டு ஒட்டின மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் வெல்டிங் ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால மற்ற எல்லா ப்ராசஸ் காட்டிலும் நமக்கு என்ன கிடையாது, ஒரு நேரோ பீடோட நம்ம வந்து ஸ்பீடாக வெல்டிங்கை செய்ய முடியுது. இந்த ஸ்லைடில் வந்து நான் வந்து எலக்ட்ரான் பீம் வெல்டிங் எப்படி நடக்குது அப்படின்ற ஒரு வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். Electron beam welding. The coalescence heat is generated by the kinetic energy of a focused stream of electrons directed upon the joint. The electrons are produced by an electron gun, accelerated to high velocity, shaped into a beam by electrical fields, and then further collimated or made parallel and focused by an electromagnetic lens. This electron stream is developed in high vacuum, but actual welding can be performed in either high vacuum, partial vacuum, or standard atmospheric pressure. Because of the intense and concentrated heat generated, total heat input is low, minimizing heat-affected zone size and part distortion. This also allows for the creation of extremely deep and narrow welds. Additionally, joints inaccessible by other welding processes can be welded. Virtually all ferrous and non-ferrous metals, thin or thick, can be joined. Welding speeds are fast, and filler metal is not generally required. Equipment cost for electron beam welding is typically high, and welding is generally limited to machined parts assembled in primarily butt, corner, and lap joints. பயன்பாடுகள். ஸோ இந்த எலக்ட்ரான் பீம் வெல்டிங் வந்து எங்கெல்லாம் வந்து யூஸ் ஆகுது, எங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது பார்ப்போம். இது பர்பஸாக பார்த்தீங்க அப்படின்னாக்க, இது வந்து ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில், அதாவது விண்வெளி தொழிலகங்களில் வந்து ஜெட்டு பார்ட்டு, ஸோ அதே மாதிரி வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ், கட்டமைப்பின் பகுதிகள், ஸோ இந்த டிரான்ஸ்மிஷன் பார்ட்டு, இந்த டைட்டேனியம் டேங்க்கு, சென்சார்ஸு, இதெல்லாம் வந்து வெல்டு பண்ணுறதுக்கு இந்த எலக்ட்ரான் பீம் வெல்டிங் தான் வந்து ரொம்ப அதிக அளவில் பயன்படுது. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த கரண்ட் ஜென்ரேட் பண்ணுற பவர் ஸ்டேஷன்ஸ்லையும் அதிகமாக பயன்படுது. ஸோ வேறு எங்கெல்லாம் பயன்படுது பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, அதில் பர்டிகுலராக ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் வந்து டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம், கியரு, இந்த டர்போ சார்ஜர், இதெல்லாம் வெல்டு பண்ணுறதுக்கு இந்த எலக்ட்ரான் பீம் வெல்டிங் ரொம்ப அதிகமாக பயன்படுது. ஸோ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரி, எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி, இதெல்லாம் வந்து இந்த காப்பர் ஸ்ட்ரக்சர், இந்த பார்ட்ஸ்லாம் வெல்டு பண்ணுறதுக்கு இந்த எலக்ட்ரான் பீம் வெல்டிங் வந்து அதிகமாக பயன்படுது. இது இல்லாமல் அணுசக்தி, மருத்துவம், ஆராய்ச்சி மையங்கள், இது தொடர்புடைய தொழிற்சாலைகள் எல்லாம் வந்து இந்த எலக்ட்ரான் பீம் வெல்டிங் வந்து ரொம்ப அதிகமாக பயன்படுது. ஸோ இந்த எலக்ட்ரான் பீம் வெல்டிங் பயன்படுறதுக்கு ஒரு சின்ன வீடியோ, ஒரு ஷார்ட் வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஒரு தெளிவாக இங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். Welding of high temperature materials and reactive metals and high productivity predetermine electron beam welding for applications in nuclear and automotive industries, in aeronautics and space exploration.
The institute uses electron beam welding in construction of vacuum and cryogenic systems for research projects. Under the contracted research, the technology is available to 50 cooperating industrial partners as well. The long-term research of the electron beam welding technology resulted in an agreement on development of a welding machine with a foreign partner. நன்மைகள் அதை பற்றி பார்த்துருவோம். ஏற்கனவே சொன்னேன் நான், இது வந்து வெரி ஹை ஸ்பீட் வெல்டிங். ஆக்சுவலாக இதை பார்த்தீங்கன்னாக்க ஒரே மெட்டல் தான் இல்லை, வெவ்வேறான மெட்டலை கூட நம்ம வந்து வெல்டு பண்ணலாம். ஸோ எஸ்எஸ்ஐ, காப்பர், அந்த மாதிரி மெட்டல் வேறு வேறையாக இருக்கலாம். அதை கூட நம்ம வந்து இதில் எலக்ட்ரான் பீம் வெல்டிங்கில் ரொம்ப சிறப்பாக வெல்டு பண்ணலாம். ஸோ இதில் வந்து வெல்டு குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க துல்லியமாக இருக்கும். ஆக்சுவலாக தென் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உருகுநிலை அதிகம் கொண்ட மெட்டல்களை வந்து ரொம்ப ஈஸியாக வெல்டு பண்ணலாம். ஹை மெல்டிங் பாயிண்ட் உள்ள மெட்டலில் வந்து நம்ம வந்து இதில் ரொம்ப ஈஸியாக வெல்டு பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்க வெப்பத்தால் பாதிக்கப்படுகிற பகுதி, இந்த ஹெச்ஏஜெட் சொல்லுவோம் இல்லையா, ஹீட் அஃபெக்டட் ஜோன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்க டிஸ்டார்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த ஹீட் அஃபெக்டட் ஜோன் ஹெச்ஏஜெட் கம்மியாக இருக்கிறதுனால டிஸ்டார்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து சுத்தம் பண்ணுறதுக்கான செலவுலாம் கிடையாது. ஆக்சுவலாக ரொம்ப கம்மி. ஏன்னா இதில் வந்து ஃப்ளக்ஸ்லாம் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம ஆக்சுவலாக வெட்டி இடத்துல பண்ணுறதுனால ப்ரொடெக்ஷன் நல்லாயிருக்கும். அட் தி சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து உங்களுக்கு அந்த சுத்தம் பண்ணுற செலவு எதுவும் கிடையாது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம தின் சீட்டை வெல்டு பண்ணலாம். அதாவது 0.25 mm கூட நம்ம இதில் வெல்டு பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா திக்கான பிளேட்டு அப் டு 300 mm வரைக்கும் கூட அதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், சிறப்பாக வெல்டிங் பண்ண முடியும். ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா மற்ற எல்லா வெல்டிங்லேயும் கூட வெல்டு செய்ய முடியலன்னா கூட நம்ம எலக்ட்ரான் பீம் வெல்டிங்கில் அந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கலான ஜாயின்ஸ் கூட இதில் வந்து நம்ம இன்னும் பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னாக்க அந்த ஹைலி ரியாக்டிவ் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் அலுமினியம் எடுத்துட்டிங்கனாக்கா அலுமினியத்தை வெல்டு பண்ணுறது ரொம்ப சிரமம். ஆக்சுவலாக ஏன்னா அது வந்து ஈஸியாக வந்து ஆக்சைடு ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆக்சிகரம் அடைய மெட்டல்கள்லாம் வந்து இதில் வந்து ரொம்ப நல்லா ஈஸியாக வெல்டு பண்ணலாம். பர்டிகுலராக வந்து ஹை மெல்டிங் பாயிண்ட் உள்ள இந்த டங்ஸ்டன், நிக்கல், கோபால்ட்டு, டைட்டானியம், பெரிலியம், பேரியம், இந்த மாதிரி மெட்டல்லாம் என்ன பண்ணலாம், நம்ம வந்து இந்த எலக்ட்ரான் பீம் வெல்டிங்கில் ரொம்ப சிறப்பாக வெல்டு பண்ணலாம். இன்னொன்று இந்த எலக்ட்ரான் பீம் வெல்டிங் பார்த்தீங்கன்னாக்கா ஹை எனர்ஜி டென்சிட்டி ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஸோ அதனால் இந்த ஒரு உயர் ஆற்றல் கொண்ட அந்த வெல்டிங்னால நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து இதை கீஹோல் டெக்னிக் மூலமாக வந்து நம்ம வந்து மெட்டலில் வெல்டு பண்ண முடியும். ஸோ இந்த கீஹோல் டெக்னிக்கை பயன்படுத்தி வெல்டு பண்ணும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குது, இந்த நேரோ பீட், அதாவது இந்த வெல்டு பூரே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெல்டு மெட்டலே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரோவாக தான் இருக்கும். அதே சமயத்தில் வந்து நம்ம வந்து பெனட்ரேஷன் நல்லா கிடைக்கும். ஸோ இந்த எலக்ட்ரான் பீம் வெல்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்க நம்ம வந்து கீஹோல் மெத்தடில் நம்ம வந்து அதிக கனமுடைய மெட்டலை வந்து எளிதாக வெல்டு பண்ணலாம். நான் எலக்ட்ரான் பீம் வெல்டிங்கோட நன்மைகள் வந்து நான் படமாகவே கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இது பார்த்தீங்க அப்படின்னா பாருங்களேன், ஏங்கிறது வந்து மல்டி பாஸ் சப்மேஜர் ஆர்க் வெல்டிங் இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக பீடு சப்மேஜர் ஆர்க்கில் அடிக்கலாம், மல்டி பாஸ் அடித்தா கூட பீடு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வைடாக இருக்கும். அதே சமயத்தில் பி சிங்கிள் பாஸ் எலக்ட்ரான் பீம் வெல்டிங் இருக்கு இல்லையா, இது பார்த்தீங்கன்னா நம்ம நேரோ பீடாக இருக்கும். 100 mm வெல்டு பண்ணணும்னா நம்ம வந்து சப்மேஜர் ஆர்க்கில் பண்ணால் எப்படி பீடு இருக்குது, அதே சமயத்தில் வந்து எலக்ட்ரான் பீம் வெல்டிங் அடித்தா பீடு எப்படி இருக்குன்றதை நீங்கள் படத்தை பார்த்து புரிஞ்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 170 mm இப்படி இருக்கு பாருங்கள் பீடு. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீடு அவ்வளோ அகலமே இருக்காது, ரொம்ப நேரவாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ இந்த இப்போ வந்து எஸ்எம்ஏடபிள்யூவில் பண்ணாக்கா எப்படி இருக்குது பீடு, இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த எலக்ட்ரான் பீம் வெல்டிங்கில் பண்ணிங்கனாக்கா எப்படியும் வந்து ஒட்டின மாதிரி பேஸ்ட் போட்டு ஒட்டின மாதிரி இருக்கும். ஸோ ஒன்று கொடுத்துருக்கேன், இந்த படத்தை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு வெல்டிங்க்கு வந்து பீடு வந்து எந்த மாதிரி அகலமாக இருக்குது, பட் ஆனால் அந்த சென்டராக இருக்குது பார்த்தீங்கன்னா சிகப்பாக இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எலக்ட்ரான் பீம் வெல்டிங்கோட அந்த பீடு நேரோ பீடு. ஸோ ஒன்று நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இங்கே இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து குரோமியம் காப்பர் ராடு ஆக்சுவலாக. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேண்டில். ஸோ இது ரெண்டையும் வந்து நம்ம இதில் வந்து ஈஸியாக வெல்டு பண்ணலாம். ஸோ இது மாதிரி டிசிமிலர் மெட்டரையும் ரொம்ப நல்லா பண்ணலாம், நல்லா பெனட்ரேஷன் பண்ணலாம். ஸோ பீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரோவாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். உள்ள குறைபாடுகள்
பார்த்தீங்கன்னா இதோட வந்து எக்யூப்மெண்ட்டோட காஸ்ட் சோதனோட விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இது ஆக்சுவலி ஒரு காஸ்ட்லியான வெல்டிங் தான். ஸோ இதில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கில்டான ஒரு வெல்டர் தான் வேணும். ஆக்சுவலாக உயர் திறமையான ஆப்ரேட்டர் தான் வேணும். ஸோ இந்த வெல்டிங் மிஷினுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இடம் வேணும். ஆக்சுவலாக இது வெற்றிடம் பெருசாக இருந்தால் தான் நம்ம வந்து நல்ல ஒரு ஜாப் வெல்டு பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வேக்யூம் சேம்பர்ஸ் என்ன சைஸ் இருக்கோ அந்த சைஸ்க்குள்ள மெட்டல் மட்டும்தான் நம்ம வந்து லிமிட்டட், அதாவது வெல் ஜாபோட லென்த் அந்த சைஸ் வந்து லிமிட்டட் ஆக்சுவலாக. ஸோ அந்த வெற்றிடத்தில் வந்து பெரிய பெரிய வேலையெல்லாம் பண்ண முடியாது. ஸோ அந்த வேக்யூம் சேம்பர் என்ன சைஸ் இருக்கோ அதுக்கு உள்ள சைஸ் இருக்க மெட்டல் தான் நம்ம வந்து வெல்டு பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தா எக்ஸ்ரேஸ் எல்லாம் இதில் உண்டு. ஸோ அதனால வந்து இந்த வெல்டிங் பண்ணுறதுக்கு வந்து உயர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதுதான் வந்து உங்களோட ஓகே குட். நம்ம பாடத்தோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ இந்த பாடத்தை சம்மந்தமாக உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் இருந்ததுனாக்க நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தயவு செஞ்சு பதிவு பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்க நீங்கள் லைக் பண்ணலாம். முக்கியமாக அறம் செய்ய விரும்பு யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ இதே போன்று மேலும் ஒரு பயனுள்ள வீடியோவோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது இளமுருகு அழகப்பன்.